என்னோடய பேர் வந்து செங்கதிருங்க. என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து திண்டுக்கல் மாவட்டம். நம்மள்ட்ட தென்னந்தோப்பு இருக்குது, ப்ளஸ் வந்து தேங்காயும் வாங்கி வெளியில் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நாளாக வந்து அந்த பருப்பை காய வைக்கிறதுல வந்து எங்களுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது. என்னென்னா, வெயிலில் போட்டோம்னா சரியாக காயாது, ஒரு பக்கம் காயும் ஒரு பக்கம் காயாமல் இருக்கும். இல்லைன்னா சல்ஃபர் வைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாதான் அதை வந்து காயை வந்து நம்ம பளபளப்பாக கொண்டு வர முடியும். இதுலேருந்து மாற்றம் வந்து இல்லைன்னா மழைகளை பெஞ்சிச்சு அப்படின்னா பாசம் கட்டிடும். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கல. சரி, பாய்லர் வாங்கிடலாம், நம்ம பருப்பை காய வைக்கிறதுக்கு பாய்லர் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணேன். பிளான் பண்ணதுக்கப்புறம் நிறைய இடங்களில் சர்ச் பண்ணி பார்த்தேன். யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸு, இன்ஸ்டா எல்லாத்துலேயும் உள்ளே போய் தேடி பார்த்தேன். அப்படி தேடி பார்க்கையில் நிறைய இடங்கள், கேரளா, கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து பாய்லர் தேடினோம். தேடையில் நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் அதில் வந்து சக்ஸஸ் ரேட்டு வந்து கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நிறைய இடங்களில் இந்த மாதிரி பண்ணுறவங்கள்ட்டையும் விசாரிக்கையில் இது ஃபெயிலியரு, அந்த மாதிரி பாய்லர் போட்டு பண்ணலாம் ஃபெயிலியரு, நம்ம வந்து களத்தில் காய வைக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இருந்தாலும் இப்படி ஒரு நமக்கு பருப்பு காய வைக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேரளா, கோயம்புத்தூர் இதெல்லாம் அலைஞ்சு பார்த்ததில் கிருஷிகாவில் வந்து நான் ஃபைனலாக வந்து கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கேரளா போயிருக்கையில் பல்க் ட்ரையர்லாம் பார்த்தேன். பல்க் ட்ரையர்லாம் பார்த்தீங்கன்னா 1200 காய் போடலாம், 1500 காய் போடலாம், 2000 காய் போடலாம், 2000 கொப்பரை போடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அது ரிசல்ட் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டோம்னா அது வந்து 50%, 40% அப்படிங்கிற ஒரு சரியான தீர்க்கமாக சொல்ல தெரியல அவங்களால. கடைசியில் நம்ம கிருஷிகாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவரே வந்து நான் மிஷினரி பார்த்தேன். மிஷினரியோட அட்மாஸ்பியரு ப்ளஸ் வந்து அவர் சொன்ன மெத்தட் எல்லாமே எனக்கு புரியவும் அந்த மிஷின் பிடிச்சி போய் நானும் பே பண்ணதுக்கப்புறம் இந்த பருப்பை நீங்களே கொண்டு வந்து நீங்களே தேங்காயை உடச்சி கொண்டு வாங்க, உங்கள் கண்ணு முன்னாடியே நான் போட்டு காட்டி நீங்கள் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். அதே மாதிரி நைட்டு தேங்காயை அங்கேயே உடச்சி ஒரு 50 காய் எடுத்துகிட்டு வந்தேன். வந்ததுக்கப்புறம் அந்த பருப்போடு நம்ம ட்ரையரில் ஏற்றினோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மணி நேரம் வந்து நமக்கு வந்து பொட்டாசி வெளியே எடுக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துச்சு. பொட்டாசியை பிரித்து எடுத்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம உள்ளே சேர்த்து ஒரு 2 to 2.5 மணி நேரத்தில் நமக்கு பருப்பு வந்துருச்சு. அதோட இந்த வீடியோ பாருங்கள். இதோட ரிசல்ட் வந்து பக்கா ரிசல்ட்டுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன், தேடினதோட விளைவு இது. ஏன்னா அதாவது நான் நிறைய இடங்களில் பார்த்து இப்போ கிட்டத்தட்ட நான் அந்த
தேடுனதில் ஒரு 40-50,000 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். அதாவது ஒவ்வொரு கம்பெனிக்கும் போய் 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 தேடி அவங்கள்ட்ட ரிசர்ச் எடுத்து கொட்டேஷன் வாங்குறது, இப்படியே நான் கார் எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒரு 40 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் கடைசியில் நான் தேடினோட விளைவு வந்து கிருஷியால் கொண்டாந்து விட்டுருச்சு. இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மன திருப்தியோடு இந்த பருப்பையும் எடுத்துக்கிட்டு கொட்டாச்சியில் தான் இருக்குது. அந்த கொட்டாச்சி காட்டேன். அதே போல் இதில் வந்து நம்ம சொல்கிற சைஸுக்கு 250, 375 இப்படி வந்து நம்ம சொல்கிற சைஸுக்கு இங்கே இருக்குது. என்னோடய பட்ஜெட்டுக்கு இது போதுமானதாக இருந்தது. அதனால் வந்து நான் இதை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இது எல்லாத்துக்கும் போய் சேரணும். நான் ஏன் பேசுகிறேன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். கண்டிப்பாக இப்படி ஒரு மிஷினரி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வந்து தேவையில்லாத இடங்களில் கொண்டே கொடுத்து ஏமாந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு ஏமாந்துடுறாங்க. அப்படி இல்லைனாலும் அவங்க ப்ராடக்ட் கொடுத்தாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதில்லை. அதனால் நீங்கள் தேடி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். இதோட ரிசல்ட் வந்து பக்கா ரிசல்ட்டுங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன். தேடினதோட விளைவு இது.